கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவாராக. சங்கீதம் 121 இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். 1 8 வசனம் முடிய நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு தாவீது சொல்லுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையில் நம்ம எழும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு ஒத்தாசையாக வாரும் என்று சொல்லி ஆண்டருடைய முகத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் தாவீது அருமையாக சொல்கிறாரு. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதிகாலமே தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தார். தனக்குரிய தேவைகளுக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக, தனக்கு வேண்டிய உதவிக்காக அனுதினமும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்திருக்கிறாரு பார்த்துருக்கிறார். அதுபோல தான் அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளுக்காக நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய பார்வை எல்லாம் கர்த்தர் மேலே மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பார்வைகள் உறவுகள் மேலே போயிடக்கூடாது, நண்பர்கள் மேலே போயிடக்கூடாது, மற்ற மனிதர்கள் மேலே போயிடக்கூடாது. அங்கேருந்து உதவி வந்துருமா, இங்கேருந்து உதவி வந்துருமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வை மற்ற மனிதர்கள் மேலே போகாதபடி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் மேலே நம்ம பார்வையை வைக்கும்போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவர் இறங்கி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, உன் காலை தள்ளாட விட மாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறதுனால அவர் என் காலை தள்ளாட விட மாட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கண்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் ஒருபோதும் தள்ளாட மாட்டீங்க. தேவன் அற்புதமாக உங்களை நடத்துவார், உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். உங்களுடைய நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னதாகவே உங்களுடைய தேவைகள் என்ன, எதற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்க, உங்களுடைய கண்ணீர் என்ன, உங்கள் வேதனை என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போடுவதற்கு முன்னதாகவே உங்களுடைய காரியம் என்னங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையக்கூடிய காரியங்களை கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதனால் உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமா அவர் சொல்வார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த நாள் முழுவதுக்குரிய தேவைகளை சந்தித்து உங்களை நடத்துகிறார். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் தூங்க போகும்போது கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் நல்லா தூங்குவீங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறங்காமல் தூங்காமல் கண் விழித்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காலையிலும் மாலையிலும் அவரை உண்மையாக நோக்கி பார்க்கும்போது பகலிலே உங்களுக்கு மேகஸ்தம்பமாக இருக்கிறாராம், இரவிலே உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறாராம். எந்த ஒரு தீங்கும் உங்களையும் உங்கள் கூடாரத்தையும் அணுகாதபடி அவர் செட்டைக்குள்ளே மூடி என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். எவ்வளவு அன்பான தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கோம் பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? மகிமை பொருந்திய பட்டயமாய் சகாய செய்யும் கேடகமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறார். அதனால் அவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிறவராக, நம்மளை பாதுகாக்கிறவராக, அவர் செட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம
நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அதான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தாவீது சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். அவர் உங்கள் ஆத்துமாவை காக்கிறார். உங்கள் சரீரத்தை மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சரீரமும் முக்கியம், ஆவியும் முக்கியம், அடுத்து சரீரம், அதுக்கப்புறம் ஆத்துமாவும் ரொம்ப முக்கியம். ஒரு சரீரத்திற்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூன்றுக்கும் பாதுகாப்பு கர்த்தர் தான். அப்போ அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீமைக்கும், பிசாசுடைய தீமைக்கும், மனுஷருடைய தீமைக்கும், உலகத்திலிருந்து வருகிற தீமைகளுக்கும், வாதைகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும் நம்மளையும் நம்ம கூடாரங்களையும் பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, கடைசியா, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த நாட்களில் எத்தனையோ ஆக்சிடெண்ட்களை கேள்விப்படுகிறோம். எங்கு பார்த்தாலும் மரணங்கள், எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள். இன்றைக்கி பிளேட்டில் போனால் கூட ஆபத்து தான், கப்பலில் பிரயாணப்பட்டு போனாலும் ஆபத்தாக இருக்குது, ட்ரெயினில் போனாலும் ஆபத்தாக இருக்குது, பஸ்ஸில் போனாலும் ஆபத்தாக. எந்த நேரம் எப்படி ஆக்சிடெண்ட் ஆகுது, எப்படிப்பட்ட தீமைகள் நடக்குது, எப்படிப்பட்ட மரணம் வருதுன்னு சொல்லவே முடியல, யோசிக்கவே முடியல. அப்போ இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு நாளும் செய்கிற பிரயாணங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் நம்ம பூமியில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய செட்டைக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கணும்னா அதிகாலமே எழும்பி எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி அவர் முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கும் போது பகலிலே நம்மளை பாதுகாக்கிறார், இரவிலே பாதுகாக்கிறார், நாம் செய்கிற பிரயாணங்களிலே பாதுகாக்கிறார். எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குமே கர்த்தருடைய ஒத்தாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவருடைய பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, அதிகாலமே எழும்பி தேவனுடைய முகத்தை தரிசிக்காமல் நீங்கள் வீட்டு கதவை திறந்து வெளியில் போகாதீங்க. அதிகாலமே ஏசப்பாவுடைய முகத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தை, உங்களை தேவனுடைய கரத்தில் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போங்க. அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும், பாதுகாப்பின் நாளாக இருக்கும். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கு என்ன செய்வார்? விலக்கி காப்பார். அதனால் இந்த நாட்களில் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையை என்ன செய்யும்? வரும். அதனால் அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கிற வருகிற சகல தீங்கிற்கும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். தாவீது அனுதினமும் ஆண்டவரை நோக்கி பார்த்ததை போல அன்பான தேவ பிள்ளைகளை அனுதினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் சரீர பலனையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் இயேசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கீதம் 121 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இந்த வசனத்தில் இருக்கிற எல்லா பாதுகாப்பையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. எந்த சத்துருடைய தீங்கோ பொல்லாப்போ பலவீனங்களோ அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அனுதினமும் இந்த வசனத்தின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த வசனத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள உம்மை நம்புகிற, உம்மை தேடுகிற எல்லா பிள்ளைகளுக்குமே நீங்கள் கிருபை செய்தரல வேண்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த சங்கீதம் 121 சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் அனைத்தையும், இந்த பாதுகாப்பு அனைத்தையும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.